பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளிலும் கூட கிறிஸ்துவின் ஜெப வல்லமை ஊழியங்களின் வாயிலாக அருமையான தெய்வ பிள்ளைகளாகிய உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு, யார் தேவனிடத்தில் புத்திரராக இருந்து செயல்படுபவர்கள், உண்மையான தேவனுடைய புத்திரர் யார் என்ற தலைப்பை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். நாம் எல்லோரும் தேவனுக்கு பிரியமானவர்கள்தான், எல்லோரும் தேவனுடைய புத்திரர்கள்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பவுலடியார் கலாத்தியரை பார்த்து சொல்லுகின்றார். ஆக கலாத்தியரை பார்த்து அவர் சொன்ன அதே வார்த்தை தான் நமக்கும். நாமும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவரை நாம் விசுவாசிக்கிற காரணத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்கள்தான். ஆனால் நாம் தேவனுடைய புத்திரராய் அவருக்குள் உண்மையாய் வாழ்கிறோமா என்பதைத்தான் இன்று இந்த வேதத்தின் வாயிலாக நாம் ஆராயப் போகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் விசுவாசிகள் என்று சொன்னால் மட்டும் போதாது. நாம் எல்லோரும் விசுவாசிகள் தான் என்றால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது எப்படி? செயல்படாத அந்த விசுவாசத்தால் என்ன பலன்? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பயபக்தியாய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் போதாது. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளில் காட்ட வேண்டும். ஆக கிரியைகள் இல்லாத அந்த விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்வது உண்மையாக போய்விடக்கூடாது. அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆவியில்லாத சரீரம் செத்தது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்று சொல்லுகிறார். ஆக விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்தை கிரியைகளில் செயல்படுத்தும் போதுதான் அவருடைய உண்மையான புத்திரராய் இருக்க முடியும். தொடர்ந்து பவுலடியார் இப்படியாக சொல்லுவார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். ஆக நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா இல்லையா? நம்மில் தேவனுடைய ஆவி இருக்கிறதா இல்லையா? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தோமோ அப்பொழுதே தேவனுடைய ஆவி நமக்குள் வந்து விடுகிறது. ஆனால் அந்த தேவனுடைய ஆவியின்படி நாம் நடப்பதில்லை. அந்த தேவனுடைய ஆவியின்படி வழிகாட்டுதலின்படி நாம் செயல்படுவதில்லை. இதனால் என்ன நடக்கிறது? தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். நம் நிமித்தம் நம்முடைய தேவனுடைய ஆவி பிறரால் பழிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது என்பதை பவுலடியார் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று. ஆக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருப்பது உண்மை, நாம் அவருடைய ஆலயங்களாக இருப்பதும் உண்மை. ஏன்? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். அதே நேரம் அவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
தேவன் அவனை கெடுப்பார். ஏனெனில் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். இப்பொழுது நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் யார் தேவனுடைய ஆலயம் என்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயங்கள் தான். இந்த தேவனுடைய ஆலயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருந்தால்தான் நம்முடைய தேவன் நமக்குள் வாசம் செய்வார். ஆக நாம் தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதலின்படி நாம் நடந்தால் மாத்திரமே தேவனுக்கு உண்மையான புத்திரராக இருக்க முடியும். மேலுமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று கோடிட்டு காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் அநேக ஞானிகளை கவர்ந்து இழுத்திருக்கிறது. இன்று உலக நாடுகளிடையே சமாதானம் இல்லை. சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தின் தேவனாக இருக்கும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கும்போது நம்மில் அநேகர் சமாதானத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் என்னவாகும்? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். எங்கே பார்த்தாலும் சண்டைகள், கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சண்டை, குடும்பத்திலே உற்றார் உறவினர்களுக்கிடையே சண்டை, அன்பர்கள் நண்பர்களுக்கிடையே சண்டை, வேலை பார்க்கும் இடங்களிலே சண்டை, ஏன் அநேக சபைகளிலே கூட சண்டை. சமாதானம் எங்கே? இந்த சமாதானத்தை எங்கே இருந்து பெறுவது? அநேகர் சமாதானத்தை தேடி தேடி செல்லுகிறார்கள், எங்கேயோ கிடைக்கும் என்று. குடிகாரன் சொல்லுகிறான், வீட்டிலே சமாதானம் இல்லை, ஆகவே குடிக்கிறேன் என்கிறான். அவன் குடித்துவிட்டு வந்தால் சமாதானம் கிடைத்து விடுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று. சமாதானத்தின் தேவன் நான் சொல்லுகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. ஆக சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் சமாதானம் இல்லாமல் இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் அநேகர் சமாதானம் இல்லை இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறது. அநேகர் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சமாதானத்தின் தேவன் என்று தானே சொல்லுகிறார்கள். ஏன் வேதம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து என்று தானே சொல்லுகிறது. வேதநாயக சாஸ்திரியார் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடும்போது சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து என்று தானே பாடுகிறார். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 நமதாதி பிதாவின் திருப்பாலறிவ மனுவேலறிவ சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். ஆலயங்களில் நாம் பாடுகிறோம் அல்லவா? அதன் பிறகு சமாதானத்தை தேடி நாம் அலைகிறோமே. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு சமாதானம் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படியாக மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அதே மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார். அதுவும் அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்வதனால்
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்களே என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அறிவுரை என்னவென்றால், நாம் பிதாவின் புத்திரராய் இருக்க வேண்டுமென்றால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறார். நம்மில் எத்தனை பேர் சத்துருக்களை சிநேகிக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோம்? ஒருவன் நம்மை சபித்தால் நாம் அவரை ஆசீர்வதிக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி அநீதி உள்ளோர் மேலும் நீதி உள்ளோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவன் நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் தீயோரையும் ஒன்றாகவே பார்க்கிறார். நீதி உள்ளவர்களுக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் அவர் பொதுவாகவே இருக்கிறார். ஏனென்றால் உலகத்தை படைத்த தேவன் அவருடைய சாயலில் அவருடைய பிள்ளைகளை படைத்த பிறகு அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பொல்லாதவர்களாக இருந்தாலும் சூரியனை பொதுவாகவே அவர்களுக்கு பிரகாசிக்க செய்கிறார். அப்படியே தான் நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று. சத்துருக்கள் எங்கே இருந்து வருகிறார்கள்? எப்பொழுது நம்முடைய தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோமோ அப்பொழுது சத்துரு வந்து விடுகிறார். அவ்வப்போது பிசாசானவன் சத்துருவாக மாறி வீட்டில் சமாதானத்தை குலைத்து விடுகிறான். சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்கள்? வெளியில் மாத்திரமா இருக்கிறார்கள்? வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீகா தீர்க்கதரிசி மிக தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். மீகா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே என்று. ஆக இயேசு கிறிஸ்து சத்துருக்களை சிநேகிக்க சொல்லுகிறார். சத்துரு எங்கே இருந்து வருகிறான் என்று பார்த்தால் வெளியில் இருந்து வருகிறான், உள்ளே இருந்து வருகிறான், வீட்டுக்குள்ளே இருந்து வருகிறான், குடும்பத்துக்குள்ளே இருந்து வருகிறான். தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே சண்டை நேரிடும் போது அவர்கள் இருவரும் சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். மாமியாரும் மருமகளும் கருத்து வேறுபடும் போது அவர்கள் இருவரும் சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். இப்படி அவர்கள் சத்துருக்களாக மாறும்போது அவர்களுக்கிடையே பகை உணர்ச்சி எழும்புகிறது. அந்த பகை உணர்ச்சி எழும்பும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் சாபம் போட்டு கொள்ளுகிறார்கள். இப்படியாக தொடர்ந்து தொல்லைகள் அதிகரிக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? சத்துருக்களை சிநேகியுங்கள். வீட்டில் சத்துரு யார்? தகப்பனும் மகனும் சத்துருவாக எண்ணிக்கொண்டிருந்தால் என்னவாகும்? தகப்பன் சொல்லுக்கு மகன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மகனுடைய விருப்பத்தை தந்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் இருவருக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக அங்கே என்னவாகிறது? அவர்கள் இருவரும் சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளினால் அவர்கள் சத்துருக்களாக மாறிவிடுகிறார்கள். அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, மகன் தன் துணைவியோடு கூட தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்தான் கிறிஸ்மஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்காக. 4-5 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மாமியாருக்கு திடீரென்று உடம்பு சரியில்லை. அவள் படுக்கையிலே இருந்தாள். காலையில் 7 மணிக்கு எழும்புகிறவர்கள் 9 மணி ஆகிவிட்டது, வெளியே வரவில்லை. வெளியே வருகின்றபோது மருமகள் செல்லை பார்த்து கொண்டிருந்தாள். 7 மணிக்கு வர வேண்டிய மாமியார் 9 மணி வரை வெளியே வரவில்லை என்று அந்த மருமகள் நினைத்து பார்க்கவும் இல்லை. மகன் படுத்து கிடக்கிறான். மகன் தாயை பற்றி கண்டு கொள்ளவும் இல்லை. ஆனால் தாய்க்கோ உடல் நலம் இல்லை. அவள் வெளியே வந்த மாத்திரத்திலே மருமகள் செல்லை நோண்டி கொண்டிருந்த போது
மாமியாருக்கு கோபம் தலைக்கேறிவிட்டது. ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. நேராக மீண்டும் சென்று படுக்கையிலே படுத்து விட்டாள். மகன் அங்குமிங்குமாக சுற்றி வந்தான். தாயாரை காணவில்லை. தாயார் என்ன செய்கிறார் என்று பார்க்க சென்றான். தாயார் படுத்து கிடந்தார். அம்மா என்னவாயிற்று என்று கேட்டார். ஆனால் அம்மாவின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. உடனடியாக ஓடி வந்தான். தன் மனைவியிடம் கேட்டான், நீ என்ன செய்தாய்? ஏனென்றால் மகனுக்கு தன் மனைவியின் மீது நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அத்தையும் மருமகளும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம். ஏனென்றால் அவன் இருதலை கொள்ளி போல அல்லவா இருக்கிறான். மாமியார் சொல்வதை கேட்பதற்கு ஒருவேளை மருமகள் மறுத்தால் விளைவு விபரீதமாக மாறிவிடும். இடையிலே மாட்டிக்கொண்டிருப்பது மகன் அல்லவா. மருமகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. கணவனை பார்த்து சொன்னால், நான் அத்தையை ஒன்றும் சொல்லவில்லையே, என்னவாயிற்று என்று. அவள் அத்தையை கண்டுகொள்ளாத ஒரு சின்ன காரியம்தான். இவள் என்ன செய்திருக்கலாம்? 9 மணி வரை அத்தை வரவில்லையே, அத்தை அத்தை என்னவாகிவிட்டது என்று அத்தையிடத்தில் போயிருக்கலாம். இல்லை என்றால் ஒரு தேநீரை போட்டுக்கொண்டு, அத்தை ஏன் இன்னும் தேநீர் குடிக்கவில்லையா என்று கேட்டிருக்கலாம். எந்த ஒரு குழப்பமும் இருந்திருக்காது. பாருங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன காரியம். உடனடியாக மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையே சண்டை என்று எண்ணிவிட்டார்கள். மகன் இங்கேயும் சொல்லுகிறான், அங்கேயும் சொல்லுகிறான். விளைவு விபரீதமாயிற்று. ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டார்கள். இப்படிதான் சத்துரு விளையாடுவான். மிக சந்தோஷமாக இருக்கிற இடத்திலே வந்து சத்துரு விளையாடுவான். யோபு மிக சந்தோஷமாகத்தானே இருந்தான் பிள்ளைகளோடு கூட. ஆனால் கடைசியாக அங்கே வந்து அந்த சாத்தான் என்ன செய்தான்? குழப்பத்தை உண்டு பண்ணியது போல இப்படி அநேக இடங்களிலே குழப்பங்கள் உருவாவது உண்டு. ஆக இந்த சத்துருக்கள் எங்கே இருந்து வருகிறார்கள் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. பேசிக்கொண்டிருக்கும் போதே சத்துரு வந்து விளையாடி விடுகிறான். அப்படியாய் இந்த பிசாசானவன் எப்பொழுது யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி காத்திருப்பான் என்பதை கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானத்தின் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. பயப்படாதே என்று சொல்லும்போது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லும்போது, நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லும்போது, தேவனோடு கூட நாம் இருக்காமல் தேவனை விட்டு எப்பொழுது பின்வாங்குவோமோ அப்பொழுது சத்துரு வந்து விடுகிறான். மருமகள் செய்தது என்ன? செல்லை எடுத்து காலையிலே செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அதை பார்த்து கொண்டிருந்தால் அவ்வளவுதான். ஆக சத்துரு எங்கிருந்து வந்தான்? செல் வாயிலாக வந்து விட்டான். இப்போது அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் முகத்தை முறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று. சத்துரு வீட்டுக்குள்ளேயும் இப்படியாக உருவாகி விடுகிறான். குழப்பங்கள் ஒரு நிமிடத்திலே உருவாகி விடுகிறது. இன்னுமாக அந்தமானிலே ஒரு நிகழ்ச்சி. அருமையான ஒரு குடும்பம், அழகான குடும்பம், ஒரே மகன். அந்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த மகனுடைய மனைவி மிகவும் கெட்டிக்காரி, குடும்பத்தை நேசிப்பவள், அநேக நேரம் வேதத்தோடு கூட இருப்பவள். பெண்கள் சார்பாக எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்கிறதோ அங்கெல்லாம் போவாள். வேதத்தை எடுத்துக்கொண்டே செல்வாள். ஆனால் அவள் ஒரு சிறு தவறு செய்து விட்டாள். என்ன? தேவனுக்காக ஊழியத்தில் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்தாளோ அந்த முக்கியத்துவத்தை தனக்காக வாழக்கூடிய அந்த கணவனுக்கு கொடுக்கவில்லை. அவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடையை செய்யாமல் எப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற காரணத்தினாலே கணவனுக்கு வேதனை வந்துவிட்டது. ஆக இவள் நம்மை கவனிக்கவில்லையே, நமக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லையே, இப்படியாக அவள் வேதத்தை எடுத்து கொண்டு போய்விட்டாளே என்று. ஒரு நாள் என்ன நடந்தது? காலையிலே கணவர்
பசியோடு எழுந்து வந்தார். வீட்டிலே எதுவுமே இல்லை. அடுப்பங்கரைக்கு சென்றார். ஒன்றுமில்லாத காரணத்தினால் ஒரு முட்டைக்கு பதிலாக 4-5 முட்டைகளை மொத்தமாக போட்டு அதை ஆம்லேட்டாக செய்து சாப்பிட்டு விட்டார். வீட்டில் இருந்த பாலிலே ஹார்லிக்ஸை போட்டு அதை கலக்கி நன்றாக குடித்து விட்டு அவர் புறப்பட்டார். ஒரு நாள் இந்த கணவர் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு விட்டு ஹார்லிக்ஸ் குடித்து விட்டு போனதை பார்த்த அந்த மனைவி தொடர்ந்து அவர் இப்படி செய்வார் என்று சொல்லிவிட்டு மறுநாளும் ஒன்றும் செய்து வைக்கவில்லை. இப்படியாக அவர் 10, 15, 20, 25, 30 நாட்கள் என்று தொடர்ந்து காலையிலே அவருடைய உணவு ஆம்லேட்டாக இருந்தது, ஹார்லிக்ஸாக இருந்தது. கடைசியிலே திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது. சரியாக இருந்த கணவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது. அவரை அந்தமானில் உள்ள ஜிபி பந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்ற அவர் மரித்து போனார். இப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம் சொல்லத் தொடங்கினார்கள், இவள் கணவனை சரியாக பராமரிக்கவில்லை, இவள் காலையிலே கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லவில்லையே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? குடும்பத்தை விட்டு அவருக்கு ஊழியம் செய்ய சொல்லவே இல்லை. ஆனால் அநேகர் இப்படியாய் செய்து குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடுகிறார்கள், சமாதானம் இல்லாமல் அலைகிறார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அநேகமாக வெளியே அல்ல, வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். வேலைக்கு போகிற கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வந்து விட்டது என்றால் அந்த சண்டையை முடித்து வைப்பதற்கு அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும். ஒருவர் சொல்வதை கேட்டு ஒருவர் பணிந்து போனால் அங்கே சண்டைக்கு இடமே இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பகை வருகிறது. எப்படி வருகிறது? சாதாரண ஒரு காரியத்துக்குத்தானே வருகிறது. கணவன் மனைவியை பகையாக எண்ணினால், மனைவி கணவனை பகையாக எண்ணினால் சந்தோஷம் போய்விடும் அல்லவா? ஆகவே தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதனால்தான் யார் தேவனுடைய உண்மையான புத்திரர் என்று பார்க்கும்போது தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய புத்திரர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்மில் அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வேதத்தை படித்துக்கொண்டு வேதத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. என்னென்ன காரியங்கள் எந்தெந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அதையும் நாம் நடத்த வேண்டும். ஒரு பக்கமாக போனால் விளைவு விபரீதமாகத்தான் இருக்கும். ஆக யார் தேவனுக்கு புத்திரர்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்கள். யார் தேவனுக்கு புத்திரர்? தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறவர்கள். யார் தேவனுக்கு புத்திரர்? இயேசு கிறிஸ்து சொல்வது போல சத்துருக்களை சிநேகிக்கிறவர்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள். ஒருவன் சபித்து விட்டான் என்றால் அவனை நாம் சபிப்பதிலே எந்த ஒரு நன்மையும் இல்லை. சபிக்கிறவனை பார்த்து தேவனிடத்தில் அவனுக்காக மன்றாடினால் போதும், தேவன் நம்மை பார்த்து கொள்வார். அன்பானவர்களே, தேவனுக்கு உண்மையான புத்திரராய் இருக்க நாம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவர் நம்மை என்ன சொல்லுகிறார்? கோபம் வரும்போது உன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள் என்கிறார். அந்த கோபம் தானே உங்களுக்கு சத்துருக்களை கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த கோபம் தானே உங்களுக்கு பகையாளிகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. அந்த கோபம் தானே பகையாளிகளின் வாயிலாக உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அந்த கோபத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். சங்கீதக்காரன் மிக தெளிவுபடுத்தி சொல்லுவான். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் அமர்ந்து உங்கள் இருதயத்தில் பேசிக் கொண்டிருங்கள் என்று. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து பாருங்கள். கோபம் கொள்ளும் போது
போய் அமர்ந்து படுக்கையிலே அமர்ந்து இருதயத்தோடு கூட நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் அங்கே அந்த கோபம் சண்டையாகாது. சண்டை முற்றி சமாதான குலைச்சல் ஏற்படாது. சமாதான குலைச்சல் ஏற்படாது. அதே நேரத்திலே சத்துருக்களும் இருக்க மாட்டார்கள். வீட்டுக்குள் பகையும் ஏற்படாது. வீட்டுக்குள் சமாதானம் இருக்குது. இதை தான் பவுலடியார் கூட மிக தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கடவதென்று. ஆக மொத்தத்திலே அநேக காரியங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தேவனுடைய புத்திரராகிய ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கும்போது அந்த கோபத்தை எடுத்து விட வேண்டும். சினம் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடியது. அந்த சினத்தை எடுத்து விட வேண்டும். கோபம் இருக்கிறவர்கள் குணத்தை தேடி அலைய வேண்டும். எப்படி? அந்த கோபத்தை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்முடைய தேவனை நினைத்தால் போதும். படுக்கையில் அமர்ந்து கடவுளோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி கொண்டிருந்தால் போதும். வேதத்தை எடுத்து 4 அதிகாரத்தை படித்தால் போதும், எல்லாம் சரியாகிவிடும். இப்பொழுது யார் தேவனுடைய புத்திரர் என்பதை நாம் அறிந்திருப்போம். நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவரோடு கூட நாம் வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, தேவனுடைய புத்திரர் என்ற பெயரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட நாம் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்நாளிலே நான் தேவனுக்கு புத்திரர் யார் என்று உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய புத்திராய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். தேவனுடைய புத்திராய் இருந்தால் மாத்திரமே நமக்கு பரலோக ராஜ்யம் கிட்டும் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹெவன் டிவி வாயிலாக இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு உண்மையான புத்திரராக வாழ வேதம் கூறும் அறிவுரைகளின்படி நடக்க வேண்டும். அப்படியா நடந்தால் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மகத்துவமும் வல்லமும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தமைக்காக உமக்கு நன்றி. தெய்வமே, 2024ஆம் ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிட்ட துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள் அனைத்தையும் அவர்களை விட்டு விலகி ஓடிடவும், இதோ இந்த 2025ஆம் ஆண்டு உம்முடைய கிருபையினாலே அவர்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழும் நாட்களெல்லாம் உமக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் செய்யும். தெய்வமே, எந்தெந்த நோக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோக்கங்களை நீர் அறிவீர், அவர்களுடைய எண்ணங்களை அறிவீர், அவர்களுடைய சிந்தனைகளை நீர் அறிவீர், அவர்களுடைய வேண்டுதல்களை அறிவீர். அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய சிந்தைகளை, அவர்களுடைய விருப்பங்களை, அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும்படியாக வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்படியாகவும், இந்த செய்தியின் வாயிலாக தேவனுக்கு பிரியமான புத்திரராக எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தேவனுக்கு புத்திரராக இருப்பதற்கு இந்தந்த காரியங்களின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து அப்படியாக உமக்குள் அவர்கள் இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படியாக நீர் அவர்களை உம்முடைய ஆசீர்வாதங்களால், நன்மைகளால் நிரப்பி அருளும்படியாய் வேண்டுகிறோம். மீதமான நேரத்தில் நீங்களே ஆளுகை செய்யுங்க. துதி, கன, மகிமை அனைத்தும் உம்முடைய பாதப்படிகளில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன்.